வெல்கம் டு மிச்சிசை. இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். விடாமுயற்சி. ஸோ நம்மளோட சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி செய். ஸோ இந்த முயற்சி செய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மனசில் வச்சுட்டு தான் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். ஒரு 1400க்கும் அதிகமான வீடியோஸ் வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த படம், இந்த விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை தழுவி இந்த படம் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேட்டரில் போய் பார்த்தேன். ஆப்வியஸ்லி அஜித் அவர்களுக்காகவும் வந்து தேட்டரில் போய் அந்த படத்தை வந்து பார்த்தேன். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ரிவ்யூவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மங்காத்தா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும். காதல் என்பது கனவு மாளிகை புரிந்து கொள்ளடி என் தோழியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் வந்து த்ரிஷா வந்து கழட்டி விட்டுருவார். ஸோ கழட்டி விட்டுட்டு போயிடுவார். அப்படி போனதுக்கப்புறம் த்ரிஷா வந்து இந்த மாதிரி அஜித் அவரை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பாட்டு வரும். இது வந்து மங்காத்தா படத்தில். இப்போ விடாமுயற்சி படத்தில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த படத்தில் அஜித் த்ரிஷாவை கழட்டி விடுவார். இந்த படத்தில் த்ரிஷா அஜித்தை கழட்டி விடுறாங்க. ஸ்டார்டிங்லேயே கழட்டி விடுறாங்க. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அந்யுன்யம் வந்து சுத்தமாக இல்லை. 12 வருஷம் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா சரியாக பேசாமல் தள்ளியே இருக்காங்க. அதனால் த்ரிஷா சொல்லிடுறாங்க, நம்மளுக்கு செட் ஆகாது, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அவர் அஜித் வந்து சொல்கிறாரு, இது ஏன் செட் ஆகாதுன்னு சொல்கிறா, நான் உன்னை எப்படி நல்லா தானே பார்த்துக்கிறேன். அவர் உண்மையில ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவார். அவர் ஒய்ஃபை ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவார், நல்லா வச்சுக்கிடுவார். அவர் திட்ட மாட்டார், ஒய்ஃப் கிட்ட கோவம்லாம் பட மாட்டார். ஒய்ஃப் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிடுவார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னமோ இவங்களுக்கு பிடிக்கல, த்ரிஷாவுக்கு வந்து அவங்களுக்கு பெருசாக செட் ஆகாது. அதனால் இவங்க அப்போ வந்து அஜித் கூட ஒரு டைலாக் சொல்வார். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த டிவிலாம் கெட்டு போச்சுன்னா நம்ம ரிப்பேர் பண்ணி அதை திருப்பி யூஸ் பண்ணுவோம். வாட்ச் கெட்டு போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுவோம், தூக்கி போட்டுற மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ சின்னதாக விரிசல் விழுந்துருச்சு அப்படின்றதுக்காக அப்படியே தூக்கி போடாமல் கொஞ்சம் நம்ம சரி செய்ய பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சமாதானம்லாம் பேசுவார். ஆனாலும் த்ரிஷா கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு டிவோர்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் அப்படிங்கிற ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சரி ஓகே, என்னை வந்து டிவோர்ஸ் நீ வர்றது வரைக்கும் என்னோடய அப்பா அம்மா வீட்டில் போய் நான் இருக்க போகிறேன்னு சொல்லி த்ரிஷா வந்து சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும் போது அஜித் வந்து சொல்லுவாங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மா வீடு தானே, நானே காரில் கொண்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன், கடைசி ரைடாக இருக்கட்டும், கடைசி உங்க கூட நான் ரைடு வந்ததாக இருக்குன்னு சொல்லிட்டு காரில் உன்னை போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அஜித் அவர்கள் சொல்லுவாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இவங்க ஃபஸ்ட்டு சந்திச்சாங்க, எப்படி உங்களோட லவ் சீக்வன்ஸ்லாம் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய காதல், அந்த அந்யுன்யம் வந்து கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டால் பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு த்ரிஷாவும் அஜித்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சி கொலாவி அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து லவ் சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க அந்த மேரேஜ் டயத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக த்ரிஷாலாம் மேக்கப் போட்டு அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி ரொம்ப நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக தன்னை ரெடிலாம் பண்ணுவாங்க. அந்த ஆரம்பத்தில் அவங்களுக்குள்ள நல்ல அந்த அந்யுன்யம் வந்து இருக்கும். அதுவே காலப்போக்கில் வந்து இருக்காது. ஒரு 8 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா த்ரிஷாவில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு தவறி கீழே விழுந்ததில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிரும். மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும் த்ரிஷாக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விரிசல் வரும். ஸோ அந்த டெப்ரெஷனில் அஜித் இருப்பார் போல். அதனால் பெருசாக வந்து த்ரிஷாவுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்டுக்க மாட்டார். த்ரிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே அந்த நைட்டு 12 மணி ஆனால் பர்த்டே விஷயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, யாரோ ஃபோனில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, இவர் பக்கத்துலேயே இருப்பார். ஆனால் அஜித் அவர் பெருசாக கண்டுக்க மாட்டார். ஆனால் அதுவே லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட பர்த்டே என்னன்னு தெரியறதுக்காக வந்து டெய்லியுமே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு 6 மாதம் விடாமல் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. லவ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன், அந்த போடக்கூடிய எஃபர்ட், அந்த சின்சியாரிட்டி, அந்த என்ன சொல்கிறது, அந்த பொண்ணை வந்து அப்படியே கண்ணிமைக்காமல் பார்க்கறது, ரசிக்கிறது, இதெல்லாமே லவ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இல்லை சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு அப்படியே மந்தமாயிரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இயற்கை தான், ரியாலிட்டியான ஒரு விஷயம் தான். அட்லீஸ்ட் குழந்தை இருந்தாவது எல்லாருமே அந்த குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குழந்தையும் இருக்காது. அதனால் என்னமோ அவங்களுக்குள்ளே பெருசாக வந்து சும்மா ஒரே வீட்டில் வாழ்வாங்க, பெருசாக பேசிக்க மாட்டாங்க. அதனால் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து அவங்க த்ரிஷா சொல்லிடுவாங்க. அதுமாதிரி த்ரிஷாவுக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு அஃபேர் வந்துடும் இதுக்கிடையில். பொண்ணுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாராவதோட பிரேக்கப் ஆச்சுன்னா டக்குன்னு ஒருத்தர் இடையில பூந்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உண்மை நிலையை அப்படியே காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து இப்போ உலகம் பூரா எல்லா இடங்களும் வந்து அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை மையப்படுத்தி கூட அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபை, ஸோ நம்ம ஹீரோ அஜித் வந்து த்ரிஷா வந்து அவங்க வீட்டில் விடுறதுக்காக ஒரு லாங் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்காங்க. அசர்பைஜான்ங்கிறது வந்து நம்ம ஏஷியாவில் தான் இருக்குது. ஒரு பாலைவனம் சூழ்ந்த ஒரு நாடு. ஸோ பாலைவனம் சூழ்ந்த ஒரு நாடுனால இவங்க போகிற ரைடு பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான் அந்த அந்த பாலைவனத்தில் உள்ள நல்ல ஒரு ஹைவேல வந்து ஒரு லாங் ரைடு வந்து போகிறாங்க. அப்படி ரைடு போகும்போது என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, இடையில ஒருத்தன் வந்து கிராஸ் ஆயிடுறான். கிராஸ் ஆகும்போது வந்து கொஞ்சம் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான். ஸோ ஒரு சைக்கோ மாதிரி இருக்கானுங்க அந்த பசங்க, கொஞ்சம் திமிரு பிடிச்ச பசங்களாம் இருக்காங்க. ஒரு பெட்ரோல் பங்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் கூட கிளாஷ் ஆயிடுது. அஜித்துக்கும் அந்த சும்மா அந்த ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இடையே கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட கார் வந்து ஒரு பெட்ரோல்லாம் போட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. பிரேக் டவுன் ஆகிற டயத்தில் வந்து ஒரு தமிழ்காரங்க வந்து நம்ம அர்ஜுன் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அர்ஜுன் வந்து ஒரு அர்ஜுனும் அவர் ஒய்ஃபும் அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா, பெரிய ட்ரக்கில் வந்து இவங்களுக்கு வந்து லிஃப்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து நாங்கள் கூட்டிட்டு போயிடுறோம், அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கும், அதனால் கூட்டிட்டு போயிடுறோம். பக்கத்தில் வந்து ஜாபர் ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம், நீங்கள் உங்கள் பிரேக் டவுன் கார் வச்சு நீங்கள் ஓரமாக நில்லுங்க, நாங்கள் போய் ஆளை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அஜித் அவருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி பார்ப்பாரு. அவங்க ஒய்ஃப் வந்த பாடு இல்லை, வரவே மாட்டாங்க. இவர் அங்கேயும் தேடிப்பார் இங்கேயும் தேடிப்பார், ரொம்ப நேரம் ஒய்ஃப் வரவே மாட்டாங்க. ஆனால் இவர் வழி இல்லாமல் காரை வந்து இப்படி பார்ப்பார், என்னதான் காரில் பிரச்சனைன்னு பார்த்தா யாரோ காரில் வந்து ஒரு ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த ஒயரை மாட்டினதுக்கப்புறம் கார் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கார் ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இங்கேருந்து ஒரு 96 கிலோமீட்டரில் அந்த ஜாபர் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இவர் அந்த ஜாபர் ரெஸ்டாரண்ட் போய் நம்ம ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஒய்ஃப் அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே போய் யார்கிட்ட பேசினாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரியே பேசுவாங்க. அவர் ஒய்ஃபை தேடி அலைவார். இதுதான் படம் பூரா வந்து எடுத்திருக்காங்க. ஒய்ஃபை கடைசியாக கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. ஆப்வியஸ்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைன்னு வந்து சொல்லலாம். ஃபுல்லாகவே அந்த அசர்பைஜான் உள்ள அந்த பாலைவனத்தை சுற்றி உள்ள அந்த ஹைவேல தான் வந்து படம் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே அந்த சீன்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது, அசர்பைஜானில் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குதா, இந்த மாதிரிலாம் கடத்தலாம் நடக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது நம்ம அசர்பைஜான் பொதுவாக ஒரு ஃபாரின் பேஸ்டான படங்கள் பார்க்கும்போது, இப்போ ஃப்ரான்ஸ் பற்றின படங்கள் வந்து இப்போ ஒரு படத்தில் காமிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரான்ஸுக்கு போகணுன்னு ஒரு ஆசை வரும். ஒரு லண்டன் பற்றின ஒரு படத்தை காமிக்கிறாங்க அப்படின்னா லண்டனுக்கு போகணுன்னு நம்மளுக்கு ஆசை வரும். ஒரு அமெரிக்கா பேஸ்டில் ஒரு படம் காமிக்கிறாங்க நமக்கு அமெரிக்கா போகணுன்னு ஆசை வரும். ஆனால் நம்ம இந்த படம் பார்க்கும்போது அசர்பைஜான் நாட்டுக்கு நம்ம போகவே கூடாது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அந்தளவு பார்த்திங்கன்னா ஒரு ஹைவேல, பாலைவனம் உள்ள ஒரு ஹைவேல செல்ஃபோன் டவர் ஒர்க் ஆகாது, ஒரு போலீஸ்காரனை கூட சுட்டு கொண்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுனால நம்மளுக்கு அசர்பைஜான் நாட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு தான் அந்த படம் பார்க்கும்போது தோணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அசர்பைஜானில் நிறைய நல்ல இடங்கள் இருக்குது, ஆனால் அது எதுவுமே இந்த படத்தில் கதைக்கு தேவைப்படலை, அதனால் காமிக்கலை. பட் ஓகே, ஓவரால் பார்த்திங்கன்னா படம் வந்து நார்மலான அஜித்குமார் அவர் படங்கள் பார்த்திங்கன்னா பயங்கர மாஸாக இருக்கும். அவங்க ஆடியன்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மங்காத்தா, ஆரம்பம், நிறைய படங்கள், பில்லா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர மாஸாக இருக்கும். பட் அந்த மாதிரியான மாஸ் எலிமெண்ட் எதுவுமே இல்லாமல் இல்லை அஜித் பார்த்திங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டது பாவமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா தான் உயிருக்கு உயிராக நேசித்த தன்னோட ஒய்ஃப் கூட வந்து தன்னை துரோகம் பண்ணி வேற ஒருத்தனோட அஃபேர் வச்சுக்கிறா, தனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறா. அந்த ஒய்ஃப் மேலே இன்னும் இவர் லவ்வை பொழிஞ்சிட்டு இருப்பார். லவ்வை பொழிஞ்சிட்டு அந்த ஒய்ஃபுக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்படுவார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கே போகிற வழியில் வந்து எல்லாரும் இவரை போட்டு பயங்கரமாக அடிப்பாங்க. இவரை பூமருன்னு சொல்லுவாங்க, இவரை அடிப்பாங்க. என்ன சொல்கிறது, இவர் எல்லா அடியும் வாங்குவார். எல்லா பிரச்சனையும் எல்லா அடியும் ஒரு நார்மல் காமன் மேன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் அந்த அஜித்குமார் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு ஃபைட் பார்த்திங்கன்னா காருக்குள்ளே வந்து மாறி சண்டை போட்டுக்கிடுவாங்க. அந்த 3 பேர் காருக்குள்ளே மாறி சண்டை போட்டுக்கிடுவாங்க. அந்த சீன்ஸ் வந்து விஷுவலைஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி மற்ற ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு, எனக்கு பிடிச்ச ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்திக்கிச்சு ஒரு ராட்சச திரி அந்த பாட்டு வந்து தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப வைபாக இருந்தது. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அப்படின்னு விடாமுயற்சி அப்படின்னு அந்த 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 பாட்டு தான் இந்த படத்தில் ஒரு பெரிய வைபாக ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கணுங்காக நான் போய் பார்த்தேன். ஸோ ஓவரால் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் நல்லா இல்லை, நல்லா இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க, படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ அஜித்குமார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே சூப்பர் படத்தில். ஸோ அந்த பத்திக்கிச்சி பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து
இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நார்மலான ஒரு அஜித்குமார் படங்கள் பாதி பார்க்காம ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா 1997 ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படமும் நான் பார்த்துருக்கேன், அந்த படமும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதே தான் அதில் உள்ள ஃபுல்லாகவே அதை பார்த்து எடுக்காமல் நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்காங்க, படத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே பிரேக் டவுனில் மொத்தமே 3 வில்லன் தான் இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆரவ் இருக்கார், அர்ஜுன் இருக்கார், அதுப்போ அர்ஜுனோட ஒய்ஃப் அந்த கத்ரீன் அவங்க பேர் இல்லை, அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுமாதிரி ஆரவ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடியாளுங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. பிரேக் டவுனில் பார்த்தீங்கன்னா மொத்தமே இங்கிலீஷ் படத்தில் வந்து பிரேக் டவுனில் வந்து மொத்தமே ஒரு 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா சீனுமே பார்த்து பிரேக் டவுனை பார்த்தா அந்த படம் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து ஒரு கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த விடாமுயற்சி படத்தை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான அஜித்குமார் படம் இல்லாமல் எந்தவித எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது படம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.